ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பெஸ்ட் பியர்ட் ஆயில் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அது போக பியர்ட் ஆயில் நிஜமாலே அவசியம் தானா, அதை அப்ளை பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை அப்ளை பண்ணலன்னா என்ன ஆகும், அண்ட் அது போக பியர்ட் க்ரோத்துக்கு தேவையான முக்கியமான சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுப்பேன். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பியர்ட் க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான எக்ஸசைஸ், ப்ராப்பரான டயட் அண்ட் ப்ராப்பரான உங்கள் பியர்ட் மேனேஜ்மெண்ட். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு பாடியும் ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ், அதோட லெவல்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் பாய்ஸ்க்கு. ஸோ இந்த டெஸ்டோஸ்ட்ரோன்ஸ்ன்ற ஹார்மோன்ஸ் உங்கள் பாடியில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் பாடியில் பியர்ட் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். டயட் அண்ட் எக்ஸசைஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் ஸ்டில் இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் ஒரு வாட்டி கிளியராக உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஸோ பியர்டுக்கான டயட் அப்படின்னு வரப்போ நீங்கள் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, அந்த விட்டமின் B3, B5, B7 அண்ட் B9 இந்த விட்டமின்ஸ்லாம் அதிகமாக இருக்க ஃபுட் சாப்பிடணும். ஸோ அது என்னென்ன ஃபுட், என்னென்ன ஃப்ரூட் அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரீனில் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெகுலராக இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது இது வந்து உங்கள் பியர்ட் க்ரோத்தை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும். பியர்ட் க்ரோத் மட்டும் இல்லை, உங்கள் உடம்புக்கும் ரொம்ப 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 நல்லது. ஸோ செகண்ட் நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ். எந்த அளவுக்கு உங்கள் பாடியில் வெயிட் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பாடியில் பிளட் ஃப்ளோ, பிளட் நல்லா பம்ப் ஆகும் அண்ட் டெஸ்டோஸ்ட்ரோன்ஸ் லெவல்ஸ் பயங்கரமாக பூஸ்ட் ஆகும். முக்கியமாக வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ்னால் பெருசாக ஒன்றும் இல்லை, புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், and then கொஞ்சம் வெயிட் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுறது தான் வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ். நீங்கள் புஷ்அப்ஸ், புல்அப்ஸ் ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் பாடியில் பிளட் ஃப்ளோ சூப்பராக இருக்கும், நல்லா பம்ப் ஆகும், டெஸ்டோஸ்ட்ரோன்ஸ் லெவல்ஸ் பயங்கரமாக பூஸ்ட் ஆகும். ஸோ ப்ராப்பரான டயட்டும் இருந்து நல்லா எக்ஸசைஸும் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் உங்கள் பியர்ட் க்ரோத்தில். ஸோ கமிங் பேக் டு தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். இதுதான் ஆக்சுவலி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வரப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் முக்கியமாக பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராப்பராக உங்கள் பியர்டை வாஷ் பண்ணணும். ஸோ உங்கள் பியர்ட் நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பியர்ட் ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்ப 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 அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தலைமுடி எப்படியோ அதே மாதிரி தாங்க உங்கள் தாடியும். உங்கள் தலைமுடி கடியில் எப்படி வந்து வேர் இருக்கோ அதே மாதிரி வேர் வந்து உங்கள் தாடி கடியிலையும் இருக்கும். ஸோ நம்ம ஏன் தலைக்கு வந்து எண்ணெய் தேய்க்கிறோம்? தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய மொத்த நியூட்ரியன்ஸையும் உங்கள் தலைமுடி வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். உங்கள் ஸ்கேல்புக்கு ரொம்ப நல்லது, முடி ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்கு தாங்க. ஸோ அதே பெனிஃபிட்ஸ் தான் நீங்கள் உங்கள் தாடிக்கு ஆயில் அப்ளை பண்ணும் போதும் கிடைக்கும். நீங்கள் எல்லாருமே ரெகுலராக எங்கிட்ட பியர்ட் ஆயில் பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ, பெஸ்ட் பியர்ட் ஆயில் பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு லெஸ் கெமிக்கல் பியர்ட் ஆயில் ஒன்று பார்த்து நான் அதை வாங்கி ஒரு மாதம் யூஸும் பண்ணேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலி 2 பியர்ட் ஆயில் வாங்கினேன். ஒன்று வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பெரிய பிராண்ட், பட் ஆனால் ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். நான் பேர் சொல்ல விரும்பல. அண்ட் செகண்டாக நான் வாங்கின ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆர்கானோ கோல்ட் பியர்ட் ஆயில். ஸோ இந்த பியர்ட் ஆயில் நான் ஒரு மாதம் நிஜமாவே யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியர்ட் க்ரோத் நிஜமாவே நல்லா தான் இருக்கும். பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரீஜனில் மட்டும் எனக்கு பியர்ட் வளராமல் இருந்துச்சு, ஒரு மாதிரி பேட்சியாக இருக்கும் இந்த ரீஜனில் மட்டும். நான் வேணால் உங்களுக்கு பிஃபோர் பிக்சரை காமிக்கிறேன், எனக்கு இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சைடில் இந்த ரீஜனில் மட்டும் எனக்கு தாடி வளராமல் இருந்துச்சு, கொஞ்சம் பேட்சியாக இருக்கும், அசிங்கமாக இருந்துச்சு. நான் அதுக்கு எவ்வளவோ என்னமோ ட்ரை பண்ணிட்டேன். உங்களுக்கு சொன்ன டிப்ஸ் தான் நானும் ஃபாலோ பண்ணேன். இங்கெல்லாம் நல்லா வளர்ந்துச்சே தவிர இந்த இடத்துல மட்டும் வளரவே இல்லை. பட் நான் ஒரு மாதமாக இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துலையும் எனக்கு பியர்ட் வளர்ந்துருச்சு. ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்டு. ஒரு பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணி பியர்ட் வளர வைக்க முடியுமா, அதுவும் பேட்சியாக இருக்க இடத்துல அப்படின்னு ஐ வாஸ் ரியலி ஷாக்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பியர்ட் ஆயில் நீங்கள் கேட்டதுக்காக ரெஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். பட் ஐ வாஸ் ரியலி சாட்டிஸ்ஃபைட். எனக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ml பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 299 rupees. இப்போ வந்து ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஆஃபர் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 350க்கு வாங்கினேன். பட் இப்போ ரொம்பவே கம்மியாக ரேட்டில் வித்துட்டு இருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு இந்த ஆஃபர் இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கே கடுப்பாயிடுச்சு. ஏன்னா நம்ம 350 ரூபாய்க்கு வாங்கினோம், இப்போ பார்த்தோன்னா 300 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 drops கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் கை ஃபுல்லாக அப்படி தடவிட்டு ஸோ நான் எப்படி மசாஜ் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். அதோட ஸ்மெல்லும் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதாவது பியோர் பெப்பர் மின்ட்டோட ஸ்மெல் இதில் இருக்கும். மற்ற பியர்ட் ஆயில் மாதிரி ரொம்ப நாத்தம்லாம் அடிக்காது அண்ட் நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸாகவும் இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், இது நீங்கள் உங்கள் மீசைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு எனக்கு இந்த இடத்துல பேட்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு இன்னும் ஒரே ஒரு ட்ராப் எடுத்து அந்த இடத்துல மட்டும் மசாஜ் பண்ணேன் தனியாக.
ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு பியர்ட் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் எந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்கள் பியர்டுக்கும் நல்லா சோப் போட்டு இல்லைனா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதை நல்லா தண்ணியை வச்சு ஸ்ப்ரே பண்ணி அந்த நுரையெல்லாம் போனதுக்கு அப்புறமா பியர்டை நல்லா டவல் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 drops ஆயில் எடுத்து உங்கள் பியர்டில் நல்லா அப்ளை பண்ணுங்கள், நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அப்புறம் எங்கே வந்து உங்களுக்கு பேட்சியாக இருக்கோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் எடுத்து அந்த இடத்துல மட்டும் ஸ்பெஷல் கேர் கொடுத்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ஆர்கானிக், இல்லை எந்த கெமிக்கல்ஸும் இல்லை. வேணும்னா நீங்களும் பாருங்கள். I was totally satisfied with the quality of the oil. ஸோ இதை வந்து என்ன மாதிரி நிறையா தாடி இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு தாடியே இல்லைனாலும் நீங்கள் மேபி இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வளர்கிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் அது போக நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், டயட், எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்லேயே ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட் அண்ட் கெமிக்கலே சுத்தமாக இல்லாத நேச்சுரல், ஆர்கானிக் அண்ட் நல்ல ரிசல்ட் இருக்கக்கூடிய ஒரு பியர்ட் ஆயில்னா நான் இதுதான் சொல்லுவேன். ஸோ இது மஸ்ட் பை ஃபார் ஆல் பியர்ட் லவர்ஸ். உங்களுக்கு தாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் தயவு செஞ்சு இதை வாங்குங்க. ஸோ இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள். அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் வந்து கிவ் அவே கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்னோட வீடியோ உனக்கு சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு ப்ராப்பராக கரெக்டாக சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் தீபா, உங்களுக்கான கிஃப்ட் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கான்டெஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு கியூர் டார்க் நெக், அதாவது நெக்கில் இருக்க டார்க் பேச்சஸ் எப்படி கியூர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் ஒரே ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். அந்த ப்ராடக்ட்டோட நேம் என்ன அப்படிங்கிறது வீடியோவை பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் காத்துட்ருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இந்த பியர்ட் ஆயில் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். திஸ் இஸ் மஸ்ட் பை, கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shadik. Stay strong, stay positive. Bye.